Assalamu Alaikum Warahmathullahi Wabarakathuhu. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உருது பாடத்தில் மாஜி உடைய ஐந்தாவது வகை மாஜி தமன்னி பாஸ்ட் ஆப்டேட்டிவ் டென்ஸ் பற்றி நாங்கள் படிக்க இருக்கின்றோம். மாஜி தமன்னி என்றால் ஒரு விடயத்தை எதிர்பார்ப்பது, ஆவல் வைப்பது, விரும்புவது என்ற கருத்து. பொதுவாக ஆங்கிலத்தில் இஃப் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு விடயம் நடந்தால், வந்தால் என்றொரு எதிர்பார்ப்போடு நாங்கள் சொல்கிறது. அவரும் எங்களுடன் சேர்ந்து பயணத்தில் கலந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்றொரு விஷொன்று, எதிர்பார்ப்பொன்றை நாங்கள் பண்ணுகிறோம். இதற்குத்தான் மாஜி தமன்னி என்று சொல்வோம். இந்த மாஜி தமன்னி மிகவும் இலகுவானது. இதுவரைக்கும் நாம் படித்த 4 காலத்தை விடவும் ஞாபகத்தில் மிகவும் எளிதாக வைத்து கொள்ளலாம். அதாவது அம்ருடைய ஒருமை எங்களுக்கு தெரியும், அதாவது ஏவல் வினை. இதற்கு நாம் தா சேர்க்கிறதன் மூலமாக அதனுடைய ஒருமைப்பாடு உண்டாகிவிடும். தா, அவன் வந்தால் என்றொரு எதிர்பார்ப்போடு நாங்கள் சொல்கிறோம். இதனை பன்மையாக்குவதற்கு இதே அம்ரின் மீது நாம் தேயை சேர்க்க வேண்டும். அதாவது தாவும் யா மஜ்ஹூலையும் சேர்க்க வேண்டும். இதனை பெண்பாலாக ஆக்குவதற்கு அதனுடைய ஒருமையில் தீ சேர்ப்போம், அம்ரின் மீது தீ சேர்ப்போம். அதனை பன்மையாக்குவதற்கு அம்ரின் மீது தீ சேர்ப்போம். இது மாஜி தமன்னி என்கிறதனை உறுதிப்படுத்துவதற்கு நாம் அதற்கு ஆரம்பத்திலே காஷ் கே என்று போட்டுக்கொள்ளலாம். காஷ் கே, அதாவது இது தான் தமன்னி, அந்த ஹோப் வைப்பதனுடைய, எதிர்பார்ப்பதனுடைய அடையாளம். இதனையும் பாவித்து சிலர்கள் கூறுவார்கள். சில நேரம் பேசும் பொழுது அதனையும் பாவித்து கூறுவார்கள். எனவே பாவிக்காமல் கூறினாலும் நமக்கு அந்த தமன்னுடைய கருத்து இந்த வார்த்தைகளினூடாக வெளிப்பட்டுவிடும். பாருங்கள், காஷ் கே வோ ஆத்தா, முசக்கர் ஆண்பால். காஷ் கே வோ ஆத்தா, அவனும் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு சொல்கின்றோம். காஷ் கே வோ ஆத்தா, இதனுடைய பன்மை காஷ் கே வோ ஆத்தே, காஷ் கே தூ ஆத்தா, காஷ் கே தும் ஆத்தே, காஷ் கே மே ஆத்தா, காஷ் கே ஹம் ஆத்தே. அதனுடைய பெண்பாலை பாருங்கள், முஅன்னஸ் காஷ் கே வோ ஆத்தி, वो आती, तू आती, तुम आती, मैं आती, हम आती. மீண்டும் அவதானியுங்கள். மாஜி தமன்னியை நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அம்ர் என்ற ஏவல் வினையின் மீது அதனுடைய ஆண்பாலை அமைப்பதற்கு தா சேர்ப்போம், அதனை பன்மையாக்குவதற்கு தே சேர்ப்போம். மேலும் பெண்பாலில் அந்த அம்ர் என்ற ஏவல் வினையின் மீது தீ சேர்ப்போம், அதனை பன்மையாக்குவதற்கு தீ சேர்ப்போம். அந்த அடிப்படையில் பாஸ்ட் ஆப்டேட்டிவ் டென்ஸ், பாஸ்ட் ஆப்டேட்டிவ், அதாவது மாஜி தமன்னி, மாஜி தமன்னி பாஸ்ட் ஆப்டேட்டிவ் டென்ஸ், மாஜி தமன்னி. ஒரு விஷயத்தை ஆவல் வைப்பதற்கு நாம் கூறுவோம், காஷ் கே வோ ஆத்தா, அவனும் வந்திருந்தா என்ற ஒரு ஆவலோடு சொல்கின்றோம். காஷ் கே வோ ஆத்தே, அவர்களும் வந்திருந்தால். காஷ் கே தூ ஆத்தா, நீ வந்திருந்தால். காஷ் கே தும் ஆத்தே, நீங்கள் வந்தால். காஷ் கே மே ஆத்தா, நான் வந்தால். காஷ் கே ஹம் ஆத்தே, நாங்கள் வந்தால். காஷ் கே வோ ஆத்தி, அந்த பெண்கள் வந்தால். காஷ்கே
அதாவது காஷ்கே ஓ ஆத்தி அந்த பெண் வந்தால், காஷ்கே ஓ ஆத்தி அந்த பெண்கள் வந்தால், காஷ்கே தூ ஆத்தி நீ வந்தால், காஷ்கே தும் ஆத்தி நீங்கள் எல்லா பெண்களும் வந்தால், காஷ்கே மே ஆத்தி நான் வந்தா, காஷ்கே ஹம் ஆத்தி நாங்கள் வந்திருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று கூறுவதற்குத்தான் இதனை நாம் பாவிப்போம். எனவே இதற்கு மாசி தமன்னி என்று கூறப்படும். இதற்கு நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். அவரும் நேற்று எங்களுடன் கொழும்பு செல்வதற்கு வந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நாம் சொல்ல போகின்றோம். ஒரு ஹோப் ஒன்றை, ஒரு ஆவலை வைக்கப் போகின்றோம். பாருங்கள், காஷ்கே ஓ பி, ஓண்டால் அவன் என்று எங்களுக்கு தெரியும், ஓ பீண்டா அவனும், காஷ்கே ஓ பி அவனும், ஹமாரே சாத் எங்களுடன், ஹமாரே சாத், சாத் என்றால் உடன் என்ற கருத்து. காஷ்கே ஓ பி ஹமாரே சாத் கல், கல் என்றால் நேற்று, கொழும்பு ஆத்தா, கொழும்பு ஆத்தா, காஷ்கே ஓ பி ஹமாரே சாத் கொழும்பு ஆத்தா அவனும் எங்களுடன் கொழும்புக்கு வந்திருந்தா என்று ரொம்ப ஆவலோடு கூறுகின்றோம். அதே போன்று மஸ்ஜிதுகள் இன்று திறக்கப்பட்டிருந்தா, காஷ்கே ஆஜ், ஆஜ் என்றால் இன்று, காஷ்கே ஆஜ் இன்று, மஸ்ஜிதே மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதே கோல்தா திறந்தால், இன்று மஸ்ஜிதுகள் திறந்திருந்தால், ஹம்பி நாங்களும், உதர் அங்கே, ஜாத்தா ஜாத்தே போயிருப்போம். காஷ்கே ஆஜ் மஸ்ஜிதே கோல்தா ஹம்பி உதர் ஜாத்தே. எனவே கோல்தா திறந்திருந்தால் என்பதும் ஒரு ஹோப்போட, எதிர்பார்ப்பதோடு சொல்கிறோம். ஹம்பி உதர் ஜாத்தே நாங்களும் போயிருப்போமே என்ற ஒரு ஹோப்போட, எதிர்பார்ப்போட நாம் கூறுகிறோம். எனவே மாலி தமன்னி உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து மாலி ஷக்கியுடன் மாசி உடைய 6 காலங்களும் முடிவடைகின்றது. இணைந்திருப்போம். உங்களுக்கு ஏதும் சந்தேகம் வந்திருந்தால் நம்முடைய யூடியூப் சேனலின் பக்கம் செல்லுங்கள், அதனுடைய கமெண்ட்ஸுடைய பகுதியில் கேளுங்கள், நாம் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுப்போம். அத்துடனே நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானா.